திருத்தணியில் மது போதையில் தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை தாக்கிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பேருந்து நிலையத்திற்குள் வைத்து தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலுக்கான பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மதுபோதையில் வீண் வம்பிழுக்கும் ரவுசு பார்ட்டிகள் பேருந்து நிலையத்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தட்டி கேட்ட பொதுமக்களையும் பொளந்து கட்டி உள்ளனர். அடாவடியில் ஈடுபட்ட போதை ஆசாமிகள் போலீசாரை கண்டதும் பம்மி உள்ளனர். நடந்தது என்ன? திருத்தணியில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா என அண்டை மாநிலங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி கோயில் அமைந்துள்ள பகுதி என்பதால் திருத்தணி பேருந்து நிலையம் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும். இந்த சூழலில் மதுபோதையில் வந்த இளைஞர்கள் 2 அட்ராசிட்டி செய்துள்ளனர். அங்கு நகராட்சி சார்பில் பயணிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வைக்கப்பட்டுள்ள சின்டாக்ஸ் டேங்கை தனியார் பேருந்து ஒன்று இடித்து தள்ளியது போன்று அவர்களின் கண்ணுக்கு தெரிந்துள்ளது. போதையில் இருந்தவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. திடீரென தண்ணீர் தொட்டியை ஏன் இடித்தாய் என பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வம்பிடுத்திருக்கின்றனர். தட்டி கேட்ட ஓட்டுநர் பிரசன்னாவை போதை ஆசாமி சுடும் சொற்களால் திட்டியுள்ளார். ஏன் திட்டுகிறீர்கள் என்று நடத்துனர் குமரேசன் கேட்டதற்கு அவரின் மூஞ்சிலேயே வடிவேலுபாணியில் குத்துவிட்டு அலப்பறை செய்திருக்கின்றனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு ஆதரவாக பேசிய சசி என்பவரையும் கண்மூடித்தனமாக தாக்கி தங்களின் வீரத்தையும் காட்டியுள்ளனர். அதுவரை வீரவசனம் பேசியவர்கள் போலீசார் வருவதை கண்டதும் ஓடி மறைந்து விட்டனர். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் என்பது போல நைசாக பேசி போதை ஆசாமிகளை ஆட்டோவுக்குள் அள்ளி போட போலீசார் முயற்சி மேற்கொண்டனர். அப்போது எதிரே நிற்பவர் மஃப்டியில் உள்ள போலீஸ் என்பது கூட தெரியாமல் என்ன முறைக்கிற என்று அவரிடமே போதை ஆசாமி உதார் விட்டிருக்கிறார். இருடி இரு, உன்னை உள்ள கொண்டு போய் வச்சு செய்யறேன் என அந்த போலீசார் பதிலுக்கு முறைத்து விட்டு சென்றார். விசாரணையில் மதுபோதையில் அலப்பறை செய்தவர்கள் திருத்தணி அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ஜெகன் மற்றும் 28 வயதான யுவராஜ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் திருத்தணி காவல் நிலையத்தில் நிலுவையிலும் உள்ளன. ஆன்மீக நகரமான திருத்தணியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் போதையாசாமிகளை கட்டுப்படுத்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.